தோழியோட கணவரை 10 ஆண்டு காலம் நான் காதலிச்சேன்னு சொல்கிறதே வந்து அது எவ்வளோ பெரிய துரோகம். அது முறையற்ற ஒரு காதல். துரோகத்தில் ஆரம்பிச்சது, இப்போதைக்கு விரோதத்தில் இருக்குது, அவ்வளோதான். கோர்ட்டில் ஆர்டர்னா கையில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் மனசளவில் நீங்கள் பிரிஞ்சுட்டாலே அது வந்து பார்வையாளருக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூகத்துக்கு தெரிஞ்சு வந்துடும். இவங்க வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு என்ன சிக்கலும் அதே தான் அங்கேயும். நண்பனுடைய மனைவியை நீங்கள் காதலி சொன்னால் எவ்வளோ தப்போ அதே தானே இவங்க செஞ்சதும் தப்பு. பச்சை நம்பிக்கை துரோகம்னு சொல்ல பச்சை நம்பிக்கை துரோகம் 2 சைடும். அது ஏன் நீங்கள் பெண் மட்டும் பாரபட்சமாக பார்க்குறீங்க? அந்த கண்ணீர் எதனால வந்துச்சு அன்ஷிகா இந்த கேள்வி கேட்கும்போது? காதல்னா நினைச்சதே தப்புன்னு சொல்றோம். நீங்க அதுக்கப்புறம் கணவனாவும் ஆக்கிக்கிட்டீங்க. இது என்ன? அதுக்கப்புறம் நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. அந்த வாழ்க்கைலாம் நிலைக்குமா? எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா அது? இன்னொரு குற்றம் சாட்டு வைக்கிறாங்க. ஜாலியா இருக்குதுல்ல இந்த மேட்ரு. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கேன். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர். சார் வணக்கம். வணக்கம். அன்ஷிகா மோத்வானி அவர்களுக்கும் அவரோட கணவன் சோஹெல் கட்டாரி அவங்களுக்கு வந்து டிவோர்ஸ் ஆக போகுது. இப்போ அவங்க வந்து பிரிஞ்சிருக்காங்க, அதனால டிவோர்ஸ் அதாவது விவாகரத்தாக கன்ஃபார்ம் அப்படின்ற டாக் வந்து வைரலா போயிட்டு இருக்குங்க சார். இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? டைவர்ஸும் சொல்ல முடியாது. அதே மாதிரி டைவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஆர்டர்ஸில் இருக்குது, ஒரு பேப்பரில் இருக்குதுன்னு சொன்னாலே அது வந்து டைவர்ஸ் ஆனதாக வந்து நம்ம கடைசியான இறுதியான முடிவாக எடுத்துக்க முடியும். ஏன்னா நிறைய பேர் வந்து பேப்பரை டைவர்ஸ் வாங்கினாங்க. நான் சொன்ன கோர்ட் ஆர்டரே வாங்கிட்டு கூட திரும்பவும் வந்து அவங்க இணைஞ்சிருக்கிறாங்க. நிறைய அது மாதிரி உங்களுக்கு வந்து நிறைய ஜோடிகள் அது மாதிரி சொல்ல முடியும் நம்ம. அதனால் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க, ஆனால் வந்து விவாகரத்துக்கு போகவே இல்லை. எப்படி ஐஸ்வர்யா வந்து அபிஷேக் பச்சன் பிரிஞ்சிருக்கிறாங்களோ அந்த மாதிரி இவங்களும் வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்படி தான் நம்ம எடுத்துக்கிறோம். ஆனால் டைவர்ஸ்க்காக அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு அவங்க மூவ் ஆகுறாங்கன்றது வந்து ஒரு தகவல் இருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைடில் வந்து டிக்ளேர் பண்ணலாம், ஒரு சைடில் டிக்ளேர் பண்ணாமல் இருக்கலாம். அப்படி தான் இது இருக்குது. அவர் கணவர் சைடில் வந்து அவர் டிக்ளேர் பண்ணலை, சரிங்களா? இவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இல்லைன்னு டிக்ளேர் பண்ணல, விவாகரத்து இல்லைன்னு அவர் டிக்ளேர் பண்ணுறாரு. இவங்க வந்து விவாகரத்து இல்லைன்னு சொல்லி இவங்க டிக்ளேர் பண்ணவே இல்லை. யார்? அன்ஷிகா. ஸோ அதனால் ஏதோ வந்து பிரிஞ்சிருக்கிறாங்க, அடுத்த கட்டம் டிவோர்ஸை நோக்கி ஒரு நகரத்துக்கான வாய்ப்பு இருக்குன்னு தான் அந்த இங்கே கோலிவுட் வட்டாரமாக இருக்கட்டும், வந்து பாலிவுட் வட்டாரத்தும் அப்படி தான் இருக்கு பேச்சு. ஓகே சார், இங்கே என்ன பார்க்கப்படுது அப்படின்னா அவங்க அன்ஷிகா மோத்வானி சைடில் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க திருமணம் ஆயிடுச்சு, ஆனால் அவங்க அம்மா வீட்லையும் பிரிஞ்சு அம்மா வீட்டில் தான் இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் அவங்க குடும்ப லைஃப்ல வந்து ஏதோ பிரச்சனை இருக்குது, அதாவது மாமியார் வீட்டில் வந்து தொல்லை பண்ணுறாங்க, அதனால அவங்க பிரிஞ்சு இருக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் திருமணத்துக்கு அப்புறம் நடிக்கக்கூடாதுன்னு அவங்க ஹஸ்பண்ட் சைட்லன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அதையும் மீறி சில படங்கள் நடிச்சிருக்காங்க. அப்படி நடித்த பிறகு அதன் மூலம் அந்த பிரச்சனைகள்லாம் காரணமாக தான் இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இப்போ கொஞ்சம் காலம் சினிமா பக்கமே காணும். சாதாரண குடும்பங்களில் பெண்கள் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அதாவது கேட்டினா வந்து தொழில் ரீதியாக அல்லது வந்து பொருளாதார ரீதியாக பண ரீதியாக வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் இங்கே அன்ஷிகா இது போன்ற பெரிய நடிகைகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பணப்பிரச்சனை ஒரு பக்கம், சொத்துக்கள் பிரச்சனை. ஸோ இது சம்மந்தமாக தான் வந்து இவங்களுக்கு வந்து ஒரு துணை தேடி தான் வந்து ஒரு நல்ல துணையாக தேடுறாங்க. நல்ல துணைனா இவங்களுக்கு வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கக்கூடிய நபர் தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டதான் தான் இந்த நபர் சோஹெல் கட்டாரி. ஆமாம், அவர் வந்து அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா இவனுடைய தோழியோட கணவரே. ஆமாம், தோழியோட கணவரே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரிங்கியோட இவங்களுக்கு வந்து எவ்வளோ காலம் நட்புன்னு தெரியல. ஆனால் அவரோட பழகும்போது கிட்டத்தட்ட ஒரு 10 ஆண்டு காலம் அவரை காதல் பண்ணதாக சொல்கிறாங்க. அதுவே பெரிய பிழை தானே. ஒரு தோழியோட கணவரை 10 ஆண்டு காலம் நான் காதலிச்சேன்னு சொல்கிறதே வந்து அது எவ்வளோ பெரிய துரோகம். அது இல்லை, அதாவது கணவரோட ஒய்ஃபோட தோழி வந்து இவங்களுக்கு தோழியாக இருக்கலாம், தோழியோட தோழி எப்படி சார் திரும்ப ஒய்ஃப்? அதுன்னா அது இல்லை, அப்படி கிடையாது. அது வந்து நீங்கள் அவர் சைடில் நீங்கள் பார்க்குறீங்க, நீங்கள் இந்த சைடு பாருங்கள். தோழியோட கணவரை வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஆட்டையை போடுறாங்கன்னா அப்போ வந்து அந்த தோழிக்கு இவங்க பண்ணுற துரோகம் தானே. அவர் துரோகத்தை செகண்ட் பேசுவோம், சரிங்களா? அதுவும் துரோகம் தான். ஆனால் முதல்ல வந்து யாருக்கு தோழின்னு பாருங்கள். ஸோ அப்போது அவர் வந்து என்னதான் நீங்கள் வந்து நீங்கள் காதலிச்சா கூட சொல்லுவாங்க காதலுக்கு கண் இல்லை, ஒரு மனப்பரிமாற்றம் தான் அப்படி சொல்லிட்டு. ஆனால் அது கல்யாணம் வரைக்கும் விவாகரத்து பண்ணி கல்யாணத்து வரைக்கும் கொண்டு போகிறீங்கன்னா இதை விட ஒரு பச்சை துரோகம் எதுவுமே இருக்க முடியாது. இது துரோகம் தான். இதில் வந்து அந்த நபர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதை நம்ம ஏதோ ஆணுக்கு சப்போர்ட்டாக பேசுகிறோன்னு கிடையாது, சரிங்களா? ஒரு தோழியோட மனைவியோட தோழியை வந்து இவர் வந்து தோழியாக தான் கடைசி வரைக்கும் நினைக்கணும். காதலியாக நினச்சதே தப்பு முதல்ல, அதுக்கப்புறம் மனைவியாக ஆக்கிட்டது. ஸோ இப்போ தெரியுது முறையற்ற ஒரு காதல் துரோகத்தில் ஆரம்பித்தது, இப்போதைக்கு விரோதத்தில் இருக்குது, அவ்வளோதான். அதுக்கு நீங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கூட துணைக்கு எடுத்துக்கிறீங்க. இந்த அப்பா அம்மா அந்த அப்பா அம்மாவோட வந்து ஒன்று நல்லா தெரிஞ்சுக்கணும். இங்கே யாரும் வந்து பார்த்திங்கன்னா அப்பா அம்மா விட்டு விலக மாட்டாங்க.
மனதளவில் அது கேட்டால் கல்யாணம் பண்ணிட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டால் கூட பார்த்தீங்கன்னா மனதளவில் அது கேட்டால் அந்த பற்றும் பாசமும் அப்பா அம்மா மேலே இருக்கும். கணவர் கூட இணைஞ்சு வாழுறாங்க, அதனால் அப்பா அம்மாலாம் மறந்துட்டாங்க, அவர் வந்து மனைவியோட வாழ்கிறாரு, அப்பா அம்மா வந்து மறந்துட்டாரு அப்படிலாம் கிடையாது. நீங்கள் ஒரே வீட்டில் இருங்க, வந்து பார்த்தீங்கன்னா அந்த அப்பா அம்மா ஒரே வீட்டில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி அவங்க மேலே பற்றும் பாசமும் இருக்கும். ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்க வந்து அந்த ஒரே வீட்டில் கணவன் மனைவி 2 பேருமே எனக்கு கேட்டால் மேல் வீட்டில் கீழ் வீட்டில் தனித்தனி போர்ஷனில் இருக்கிறாங்க. ஒன்றா இருக்கும் போது ஆமாம், ஒன்றா வந்து தனித்தனி படுக்கைகள், தனித்தனி அறைன்னு ஆயிடுச்சு. அப்புறம் அந்த அறை எங்கே இருந்தால் என்ன, ஒரு பில்டிங்கில் இருந்தால் என்ன, வந்து இல்லை வந்து ஒரு 10 கிலோமீட்டர் தள்ளி இருந்தால் என்ன, முதல் கட்டமாக வந்து கேட்டால் வந்து அந்த படுக்கை அறையே வந்து கேட்டால் தனித்தனியாக ஆயிடுச்சு. அப்புறம் குடும்பம் நடத்துறதும் தனித்தனியாக ஆயிடுச்சு. என்ன சார் பார்த்தபடியே சொல்கிறீங்க? அப்படி தான் சார் இருக்குது தகவல். ஓ, சினிமா ரிப்போர்ட் உங்களுக்கு தகவல் வந்திருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டுல நுழைஞ்சு பார்க்கல, தகவல் அப்படி தானே வருது. ஒரே வீட்டில் இவங்க தனித்தனியாக இருந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்பா அம்மா கூட வந்து அவர் அவங்க அப்பா அம்மாவோட போயிடுறாரு, இவங்க அவங்க அப்பா அம்மா போயிடுறாங்க, தனியாக இருக்கிறாங்க. அடுத்த கட்டம் என்ன ஆகும் நீங்களே சொல்லுங்களேன். நீங்கள் அடுத்த கட்டம் என்ன ஆகும் சார்? கணவன் மனைவினா ஒரே வீட்டில் வாழ்ந்துட்டு இருக்கணும். நீங்கள் ஒரே அறையில் இருந்தால் கூட ஒரே வீட்டில் இருந்தால் கூட அதை வந்து ஏற்றுப்பாங்க. கணவன் மனைவி ஒரே வீட்டில் தான் இருக்கிறாங்க. பிரிஞ்சு இப்போ விஜய்க்கு எதனா அந்த சிக்கல், சங்கீதா வந்து அவரோட சேர்ந்து வாழலை, அவங்க லண்டனில் இருக்கிறாங்க, வேறு எங்கேயோ இருக்கிறாங்க, இந்த வீட்டில் இல்லை அப்படின்றது தான் பொருள். மகளும் இல்லை மகனும் இல்லை அப்படின்றது தான் விஜய் மீது விமர்சனம் வைக்கப்படுது. நீங்கள் ஒரே வீட்டில் இருந்தாங்கன்னு வச்சிங்கன்னா வீட்டுக்குள்ளே 1000 புழக்கம் இருக்கும், மனப்புழக்கங்கள் எல்லாருக்குமே இருக்கும். அது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து மனப்புழுக்கம் சொல்கிறேன் சரிங்களா. மனப்புழுக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது வெளியே தெரியாமல் போயிடும். ஒரே வீட்டில் இருந்தால் நீங்கள் பட்டவர்த்தமாக நீங்கள் வெளியே போயிட்டீங்கன்னு வச்சுக்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாலே அது வந்து பிரேக் தான். நீங்கள் சொல்லிக்கலாம் வேணா, கணவன் மனைவின்னு வேணால் சொல்லிக்கலாம். ஆனால் பார்வையாளர்கள் மத்தியில் எப்படி இருக்குன்னு கேட்டால் என்னங்க வந்து 2 பேரும் பிரிஞ்சு வாழறாங்க, அது நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் விவாகரத்து வாங்கி அதுக்கப்புறம் நீங்கள் விவாகரத்துன்றது வந்து டிக்ளேர் பண்ணி கோர்ட்டில் ஆர்டர்னா கையில் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் மனசளவில் நீங்கள் பிரிஞ்சுட்டாலே அது வந்து பார்வையாளருக்கு எல்லாருக்கும் தெரியும், சமூகத்துக்கு தெரிஞ்சு வந்துடும் இவங்க வந்து தனித்தனியாக வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. விஜய்க்கு என்ன சிக்கலோ அதே தான் அங்கேயும். வெவ்வேறு வீடுகளில் அவங்க அப்பா அம்மா கூட இருக்கிறாங்க. இப்போ வந்து சங்கீதா எப்படி வந்து அவங்க அப்பா அம்மாவோட இருக்கிறாங்களோ அதே மாதிரி இவன் வந்து இந்த சைட்லேயும் அவன் கேட்டால் வந்து அன்ஷிகா அவங்களும் தனியாக இருக்கிறாங்க. அவ்வளோதான். என்ன இதில் சொல்லணும்னா அப்பா அம்மா தேவையில்லாமல் உருட்டுறாங்க. அப்பா அம்மா யாரும் நீ பிரிஞ்சு வந்துன்னு கூட மாட்டாங்க. யாருமே கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்கன்னா அது பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நீ பிரிஞ்சு வந்துரு, மனைவி பிரிஞ்சு வந்துரு சொல்லிட்டு அவரையும் அல்லது இவரை வந்து கணவரை பிரிஞ்சு வந்து சொல்ல மாட்டாங்க. அவங்க வாழ்க்கையை அவங்க வயசான காலத்தில் வாழ்ந்துட்டு இருப்பாங்க. இவங்க பிரிஞ்சு போகும்போது வெளியில் போகாமல் இல்லை வந்து ஆறுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து அன்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா வேறு யாரையும் தேடி போகலை, அவருடைய கணவரும் வேறு யாரையும் தேடி போகலை சரிங்களா. அப்பா அம்மாவோட இருக்கிறாங்க, ஒரு ஆறுதலான விஷயம். நாளைக்கு மீண்டும் கூட இணையத்துக்கான வாய்ப்பு இருக்குது. பிரிஞ்சு வாழும்போது அது அடுத்த கட்டம் வந்து டிவோர்ஸுக்கு தான் போவாங்க. அப்படி தான் வந்து கடந்த காலத்தில் நிறைய நடந்திருக்கு. ஒரு கட்டத்துக்கு மேலே இல்லை வந்து கேட்டிங்கன்னா வந்து இப்படியே நீங்கள் சொல்லலான்னு கேட்டால் சார் டிவோர்ஸே வாங்கணும் கூட இணைஞ்சிருக்கிறாங்கன்னு சொன்னால் அது காலம் தான் பதில் சொல்லணும், அது வெயிட் பண்ணணும். ஆனால் சினிமா துறையில் அப்படி அது ரேர் தானங்க சார், டைவர்ஸ் வாங்கிட்டு பெருகும். சினிமாவில் 2மே நடந்திருக்கு. விவாகரத்து வாங்கிட்டு அதுக்கப்புறம் இணைஞ்சவங்களாம் இருக்கிறாங்க. ரஞ்சித் இணையலையா சொல்லுங்கள். அதனால வந்து கேட்டால் இந்த தனுஷும் ஐஸ்வர்யாவும் இணைஞ்சதாக கூட சொல்கிறாங்க. இல்லை பையன் வந்து லாக் பண்ணலையா, அதெல்லாம் நல்லது நடக்கட்டும்ன்ற நான் பாசிட்டிவான விஷயம் தானே. ஒரு குறிப்பிட்ட ஒரு விவாகரத்து மூலமாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்க, குடும்பத்தில் இருக்க மற்ற நபர்கள் வந்து பாதிக்கப்படுறாங்கன்னா, அது குறிப்பாக பிள்ளைகள் பாதிக்கப்படுறாங்கன்னா அந்த டிவோர்ஸே அவசியமற்றது, அது பண்ணாமே இருக்கணுன்றது தான் என்னுடைய பார்வை. பிள்ளைகள் பாதிக்கப்படுறது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் வாழ்க்கை நமக்கானது இல்லை சார், நம்மளை சார்ந்திருக்கிறவங்க தான் நம்ம வாழ்க்கை. இங்கே எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட காலம் வந்து கேட்டால் யாரையாவது ஒருத்தர் சார்ந்திருப்பாங்க, இது உண்மை. ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்டால் நமக்கு சார்ந்து இருக்கிறவங்களுக்காக வாழணும். இந்த 2 தான் நடக்கும். ஒன்று நம்ம வந்து முதல்ல சார்ந்திருப்போம், பெற்றோர்களையோ அல்லது வந்து வேறு யாரையோ ஒருத்தர் நம்ம சார்ந்திருப்போம். ஒரு காலகட்டத்துக்கு மேலே பெற்றோர்கள் வந்து வயசாகிடும், காலமாயிடுவாங்க. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா யார் சார்ந்திருக்காங்களோ அவங்களுக்கான வாழ்க்கை நமக்கு பயணிக்கும். இந்த வாழ்க்கையே 2 தான், 2 பார்ட் தான். ஒன்று ஒருத்தர் நம்ம சார்ந்திருக்கிறது, நம்மளே வந்து மற்றவர்கள் சார்ந்திருக்கிறது. ஸோ இப்படி தான் நம்ம வாழ்க்கையே 2 பார்ட்டாக இருக்குது. அதனால் இந்த விவாகரத்து மூலமாக வந்து கேட்டால் பிடிக்காதவங்க விவாகரத்து பண்ணிக்கிறதுல ஒன்றும் அது ஒன்றும் குற்ற நடவடிக்கைலாம் ஒன்றும் கிடையாது. ஆனால் அந்த பிரிவு எதுக்குன்றதை யோசிக்கணும். ஆனால் இங்கே இவங்க விஷயத்தில் கேட்டால் ஆரம்பமே வாழ்க்கையோட ஆரம்பமே துரோகத்தில் தான் ஆரம்பிச்சிருக்கு. அதான் என்னோட கேள்வி அதுதான். இப்போ வந்து நீங்களே சொன்னீங்க ஸ்டார்டிங் வந்து அவங்க வீட்டுக்குள்ளேயே 2ஆ இருந்தாங்க, இப்போ வந்து வீட்டை கடந்து வெளியே வந்துட்டாங்க. அப்போ இங்க வந்து அவங்களுக்கு பிரச்சனை வந்து இவங்க சினிமா நடிக்கிறாங்க அது மட்டும் சொல்ல முடியாது, வேற என்ன பிரச்சனை இருக்கலாம். அதுதான் நான் சொல்றேன். ஏற்கனவே சினிமாவில் வந்து இவங்க நான் வந்து உங்களுக்கு தெரிய நினைக்கிறேன் அவங்க மார்க்கெட்லாம் வந்து பெருசாக இல்லை,
மார்க்கெட்லாம் டவுன் ஆயிடுச்சு. ஆனால் அவங்க வந்து சொத்து பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கும் உறவினர்களுக்கும் சொத்து பிரச்சனை இருந்தது. அது அவங்க கடந்த காலத்தில் கூட பதிவாயிடுச்சு, உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதனால வந்து கேட்டால் பிரச்சனைகள் வந்து கருத்து வேற்றுமை எங்கேருந்து வேணாலும் தொடங்கலாம். இப்போ முன்னாள் மனைவியோட இவர் வந்து பேசுறதோ அல்லது வந்து கேட்டால் இவங்க வந்து சினிமா வட்டாரத்தில் வாய்ப்பு தேடி ஏதாவது இவங்க பேசினா கூட அது கூட ஒரு சந்தேகத்தின் அடிப்படையில் கூட 2 பேருக்கும் கருத்து வேற்றுமை கருத்து ஒற்றுமை வர்றது எப்படின்றது எப்படி கண்ணுக்கு தெரியாதோ, கருத்து வேற்றுமை வர்றதும் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன 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 விஷயங்கள ஸ்டார்ட் ஆகும். அப்படிதான் இது நடந்திருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் வந்து அடிப்படையில் வந்து சொத்து பிரச்சனைகள் வந்து இவங்களுக்குள்ள இருந்தது. கடந்த காலத்தில் சண்டையெல்லாம் ஆகி உங்களுக்கு வழக்கெல்லாம் கூட கோர்ட்டு நீதிமன்றம் சொல்லிட்டு நிறைய நடந்தது. ஆனால் இப்போ இந்த பிரச்சனை இவங்களுக்குள்ள கேட்டால் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்க்கு கேட்டால் ஒரு கருத்து வேற்றுமையில் வந்து 2 பேரும் தனித்தனியாக இருக்கிறாங்க. அது வந்து அடிப்படையில் கேட்டால் முழுக்க இதுதான் இருக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏன்னா இப்போ இன்னொரு தொடர்பு இருக்குன்னு வச்சுக்கோங்க அன்ஷிகாவுக்கு. என்னால் அது வந்து கேட்டால் அவங்க வீட்டுக்கு அப்பா அம்மா கூட போக மாட்டாங்க. ஸோ வேற எங்கேயாவது போயிடுவாங்க. அந்த எந்த ஆண் நண்பர் இருந்தாலும் அவங்களோட போயிடுவாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அப்பா அம்மா கிட்ட தான் போயிருக்கிறாங்க. ஸோ இவர் வந்து அவங்க வீட்டிலே இருக்கிறார், அப்பா அம்மாவோட இருக்கிறார். ஸோ அதனால் 3வது உறவுகளுக்குள் ஏற்பட்ட அந்த பிரச்சனை கூட வந்து கணவர் மீது கோபம் வந்திருக்கலாம் ஒரு வேளை. இப்போது 3வது நபர்னா அவங்க அப்பா அம்மா, கணவருடைய அப்பா அம்மா, அவங்களுக்கும் இவங்களுக்கும் வந்து ஒத்து போகலன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்சு அன்ஷிகாவோட ரிலேஷன்ஸ் சைடில் இருந்து கட்டினா வந்து அவங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வரல உறவுகள் கிட்ட. அப்பா அம்மா சொல்றீங்களா இல்ல அன்ஷிகா சைடுல? ஹஸ்பண்ட் சைடு சொல்றேன். ஹஸ்பண்ட் சைடுல இருக்கிற இவங்க வந்து எந்த வீட்டில் இவங்க வாழ போறாங்களோ அந்த வாழ போற அப்பா அம்மாவை கடந்து மற்ற உறவுகள் இருக்கிறாங்க இல்லையா, நாத்தனார் அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் நிறைய இருக்கும் சார் பல குடும்பங்கள்ல. சரிங்களா, அதுங்களால தான் பிரச்சனையே. அங்கே அப்பா அம்மா கூட வயசாயிட்டு அவங்க பாட்டு ஒரு மூலையில் இருப்பாங்க. அங்கே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்காக ஒன்று இருக்கும் வெட்டியா. ஸோ அவங்களுக்குள்ள வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து ஒரு வேளை வந்திருக்கலாம். அது தொடர்ச்சியாக வந்து கேட்டால் அதுக்கப்புறம் அப்பா அம்மா மேலே வந்திருக்கலாம், மாமனார் மாமியார் மேலே, அதுக்கு பிறகு கணவன் மேலேயும் வந்திருக்கலாம். இப்படி தான் வந்து அங்கே குடும்பத்தை பல குடும்பங்களை கெடுக்கிறது அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். அதுங்களும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட குடும்ப வாழ்க்கைன்னு சொல்லி பார்த்துட்டு போக மாட்டாங்க. இன்னொருத்தரோட குடும்ப வாழ்க்கையில் தலையிட்டு பேசும்போது அந்த கருத்து வேற்றுமை வரும். அப்பா அம்மாக்களால் ஒரு சிக்கலும் இருக்காது எப்போவுமே, எந்த சைட்லையுமே சொல்கிறேன். ஏன்னா வயசானவங்க தன் பெண் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க, தன்னுடைய மகன் நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க. ஒரு வாழ்க்கை தோற்றாலும் அடுத்த வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பாங்க இந்த சைடில். அங்கே இருக்கிற கூடுதலாக இருக்க 3வது 4வது நபர்களால் தான் வந்து இந்த பிரச்சனை வரும். அதுவும் அன்ஷிகா விஷயத்தில் வந்து சொத்து பிரச்சனையே இருக்குது. அப்போது அதனுடைய தொடர்ச்சியாக நீட்சியாக கூட இந்த பிரிவு இருக்கலாம். அப்படிதான் நான். சரி, நீங்கள் சொன்னீங்க இந்த பிரச்சனைக்கு காரணமே 3வது நபராக இருக்கும் அப்படின்னு. இப்போ வந்து அன்ஷிகா மோத்தோட ஃபேன்ஸ் பேஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அதாவது இவரோட கணவரோட ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்காங்க ரிங்கி, அதாவது அவங்க ரிங்கியோட லைஃபை கெடுத்துட்டு தான் அன்ஷிகா வந்து இந்த திருமணத்தையே பண்ணிக்கிட்டாங்க. நீங்க கூட இப்போ சொன்னீங்க. அப்போ வந்து ஸ்டார்டிங்ல வந்து ஃபேன்ஸ்லாம் வந்து ரொம்ப உங்களை திட்டினாங்க, அது கூட வீடியோ கூட போட்டாங்க. நான் வந்து யாரோட லைஃபையும் கெடுக்கல, அவர் லைஃப் சரியில்லை, என்ன 2வது திருமணம் பண்ணிக்கிட்டாரு, அவ்வளவுதான், இப்போ என் லைஃப் சந்தோஷமா இருக்கு. இப்போ ஃபேன்ஸ் என்ன சொல்றாங்க பார்த்தீங்கன்னா, ரிங்கி தான் வந்து உள்ள வந்து ஏதோ வேலையை பார்த்துருக்காங்க அப்படின்னு. சார் அப்படி நம்ம சொல்ல முடியாது, பிரிஞ்சாச்சு. ஆனால் இவங்க கண்ணீரோட தான் சொல்றாங்க, சொல்றாங்க கண்ணீரோட தான் நான் துரோகம் பண்ணிட்டேன்னு சொல்றாங்களே. அதுதான் சார், எப்படிதான் துரோகம் தானே. ஒரு தோழியோட கணவரை வந்து இவங்க வந்து ஆட்டையை போட்ட மாதிரி தான் தகவல். ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி ஸ்டார்டிங் கருத்து வேறுபாடு வந்திருக்கலாம். கருத்து வேற்றுமை வந்தாலும் கூட சார் ஒரு கட்டத்துக்கு மேல நீங்க வந்து நல்லா புரிஞ்சுங்க. 10 ஆண்டு காலம் இவங்க காதலிக்கிறாங்க. 10 ஆண்டு காலம் இவங்க காதலிக்கும் போதே அவர் வந்து கணவரா இருக்கிறாரு, ரிங்கியோட கணவரா இருக்காரு. இதுதான் இங்க பாயிண்ட். முதல்ல அதுவே தவறுன்னு தான் நான் சொல்றேன். நீங்க எப்படி சமாதானம் முட்டு கொடுத்தாலும் இதுதான் உண்மை. சொல்றேன், நீங்க வந்து சொல்றேன் இருக்கிற பிராக்டிக்கலான விஷயத்த சொல்றேன். நீங்கள் இன்னொருத்தருடைய உங்கள் தோழி இல்லை தோழியே கூட இல்லாமல் கூட போட்டோம், இன்னொருத்தருடைய வந்து பெண்ணோட கணவர் நீங்கள் காதலிக்கிற சொல்கிறதே தப்பு. இங்கே காதலிக்கும் போது சிக்கலே கிடையாது. அதுக்கப்புறம் கல்யாணம் வரும்போது கேட்டால் அது பெரிய சிஸ்டத்துக்குள்ளே வந்துடும். காதலிக்கும் போது 1 to 1 தான் இருப்பாங்க. அதுக்கப்புறம் வந்து கல்யாணம் முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்துடுவாங்க. யார்? அம்மா அப்பா, நான் சொன்ன எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் இதெல்லாம் வந்துடுவாங்க. அவங்களோடலாம் சேர்ந்து நீங்கள் வாழணும். குடும்ப வாழ்க்கை வேறு, காதல் வாழ்க்கை வேறு. காதல் இன்னைக்கு இவர் காதலிக்கலாம், நாளைக்கு இன்னொருத்தரை காதலிக்கலாம். அப்படியே காதல் வந்து நிறைய பேர் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு காதல் ஒருத்தரோடலாம் இருக்காது, பல பேர்கிட்ட காதல் வரும். சரிங்களா, ஒரே ஒருத்தர் மட்டும் காதலிச்சு சொன்னா அவனுக்கு 18 வயசு கீழே இருப்பான். நான் ஒரே ஒரு பொண்ணு தான் லவ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு தாடியோடு இருப்பான். அவங்கள மாதிரி ஒரு தாடியோடு இருப்பான்னு வச்சுங்க, சொல்கிறேன் நான். ஆனால் வந்து காதல் வந்து ஒருத்தரோட நிற்காது. அது வந்து கேட்டால் வந்து யாரெல்லாம் வந்து உங்களை ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து கவர்ந்தாங்கன்னா அவங்க மேலே வந்து ஒரு காதல் வரும். நான் இப்போ சொல்ல வருதுன்னு கேட்டிங்கன்னா, இவங்க வந்து ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கும்போது இவங்க வந்து கல்யாணம் பண்ணாங்கன்னா என்ன ஆகும்னா அந்த டிஃப்ரென்ஸ் வந்து அவருக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கணவருக்கு. அது பெண்ணாக இருக்கட்டும், மனைவியாக இருக்கட்டும், கணவராக இருக்கட்டும்.
இப்போ வந்து ஏற்கனவே ஒரு மனமாகி விவாகரத்து ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இன்னொருத்தரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க ஒரு பெண்ணுனா, அவங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். எது பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றுக்கு மேலே இருந்தா இது கல்லோ மண்ணோ ஒன்றே ஒன்று தான், உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்காது. இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு நீங்கள் 2 சீப்பு வச்சுருக்கீங்க வீட்டில். நான் வேணா சொல்கிறது நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உளவியலாக சொல்கிறேன். நீங்கள் வீட்டில் 2 சீப்பு வச்சுருக்கீங்க, டேபிள்லையோ இல்லை எங்கேயோ சீப்பு வைக்கிற இடத்துல வைக்கிறீங்க. நீங்கள் தலை வர போகும்போது கேட்டினா இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்னு தோணும். அல்லது இதில் நீங்கள் வாரிட்ட பிறகு வந்து பார்த்தீங்கன்னா தலையை வாரிட்டோம், பட் அந்த சீப்பில் வாரிந்தால் நல்லா இருந்திருக்கும் போல இருக்குது அப்படின்னு தோணும். நான் சொல்கிறது 2 பொருள். வீட்டில் நீங்கள் 2 பேஸ்ட் யூஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 2 பிராண்டு கூட இருக்கட்டும், இல்லை ஒரே பிராண்டு கூட இருக்கட்டும், நீங்கள் இதை எடுக்கலாமா அதை எடுக்கலாமான்ற அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு 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 போராட்டம் வரும். இதை எடுக்கலாமா அது எங்கெல்லாம் நீங்கள் 2 பொருள் வச்சுருக்கீங்களோ அது எந்த பொருளாக இருக்கட்டும், அந்த 2 பொருள் இருந்ததுனாக்கா நமக்கு இதுவா அதுவான்னு தோணும். இப்போ நீங்கள் 2 வந்து ட்ரெஸ்ஸை மாற்றும்போது நீங்கள் வந்து கட்டிலையோ இல்லை டேபிள்லையோ இங்கேயோ வந்து 2 பேண்ட் ஷர்ட் எடுத்து வச்சுட்டீங்க, போட்டுட்டு போகிறதுக்கு எதோ போட்டு போகலான்ட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2க்கும் மேட்ச் கூட இருக்கும். நீங்கள் ட்ரெஸ்ஸை போட்ட பிறகு ஒரு ஃபீல் வரும். நான் கேட்டேன் இதை விட அதை போட்டுருக்கலாமே, அது நல்லா இருந்திருக்கும் போல இருக்க அப்படின்னு அந்த அந்த போராட்டம் வந்து அந்த ஒரு செகண்ட் வரும்ன்ற நான். அதுக்கப்புறம் நீங்கள் போட்டு வந்துடுவீங்க, இந்த ஷர்ட்டுக்கு அந்த பேண்டோட அதை போட்டு தான் நல்லா இருந்திருக்கும் இல்லையா. அந்த மாதிரி தான் கேட்டேன் 2 எங்கெல்லாம் வந்து 2 இருக்குதோ அங்கெல்லாம் ஒரு குழப்பம் இருந்துகிட்டே இருக்கும். இதுதான் ஒன்றே ஒன்று தான் அப்படின்னு நீங்கள் முடிவு எடுத்துட்டிங்கன்னா அதில் வந்து அடிஷ்னலாக வந்து சாய்ஸ்னு ஒன்று வரும்போது பார்த்தீங்கன்னா இதுவா அதுவா இதுவா அதுவா. ட்ரெஸ் எடுக்க போகும்போது நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க, கொஞ்சத்தில் வந்து முடிவு எடுக்க மாட்டான். இது அவன் எடுக்கிறது ஒன்று தான் எடுப்பான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ட்ரெஸ் தான் எடுப்பான். ஆனால் அவனை சாகடிச்சிருவான் அந்த துணி கடையில் போயிட்டு, இதை எடுத்து போட கொஞ்சத்தில் திருப்தி அடைய மாட்டான். அவன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் வந்து வாழறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நான் இப்போ ஏதோ நான் சாபம் வரேன்னு நீங்கள் நினைக்காதீங்க. சாதாரண ஒரு ட்ரெஸ்ஸை போய் எடுக்கும்போது ஒரு உளவியலாக ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு வராதவன் மனைவியை தேடும்போது அவன் நிலைமை என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்க. அது சில கடையில் வந்து இன்னொருத்தவங்க ஒரு சட்டை எடுத்துருப்பாங்க, எனக்கு அதே மாதிரி வேணும்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க. சார் நான் என்ன சொல்கிறேன்னா, அது நீங்கள் ரொம்ப உள்ளே இழுத்துட்டு போகிறீங்க, நான் அவ்வளோ உள்ளே போகல. ஆனால் அது வந்து கேட்டால் அது டேஸ்ட்டை பொறுத்து இருக்குன்னு வச்சிங்களேன். அது அடுத்தவங்களை பார்க்குறவனா மாற்றவே முடியாது கடைசி வரைக்கும். தனக்கு இதுதான் சொல்லி நினைக்கிறவன் வேற, அடுத்தவன் வந்து பார்த்தீங்கன்னா எதிர் வீட்டில் 3வது வீட்டில் இருக்கிற பொம்பளைலாம் பார்த்துட்டு இதே மாதிரி மனைவி கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அது அவனை நம்ம அந்த லிஸ்ட்டில் கூட. நான் சொல்கிறது சாதாரண நபர் வந்து ஒரு பொருளை சூஸ் பண்ணும்போது எவ்வளோ தடுமாற்றங்கள் வருதோ அப்படி தான் இது. மனைவி நீங்கள் தேர்ந்தெடுத்துட்டீங்க, அவங்க வந்து தோழி வரலாம், தோழிக்கு தோழி வரலாம், ஒரு 10 தோழி கூட வரலாம். வர தோழிகள் எல்லாரையும் நீங்கள் கல்யாணம் பண்ண முடியாது சார். மனைவியோட தோழிகள் எல்லாரையும் நீங்கள் கல்யாணம் பண்ணிடுவீங்களா? அது எவ்வளோ பெரிய துரோகம் அது. இந்த விஷயத்தில் நான் சொல்கிறேன் 2 பேருமே அங்கே துரோகம் பண்ணவங்க தான். அன்ஷிகாவும் சரி. நீங்கள் நான் மீண்டும் நான் சொல்கிறேன், இங்கே சில பேர்லாம் சொல்லுவாங்க, நீங்கள் ஒரு படம் கூட வந்துருக்குன்னு நினைக்கிறேன், நண்பனுடைய தங்கையை வந்து காதலிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா வந்து துரோகம் தப்பு அப்படின்லாம் வந்து ஒரு சில காலகட்டங்களில் படங்கள் வந்து பார்த்துங்க. நண்பனுடைய தங்கை உனக்கும் தங்கை, அவளை காதலிக்கலாம் கூடாது அப்படின்லாம் சிஸ்டம் போட்ட காலம்லாம் இருக்குது. இங்கே நண்பனுடைய நீங்கள் சொல்லுங்கள் எப்படின்னா தப்பு தானே அது. இந்த சைடு நடந்திருக்கு சார். அதுதானே கடந்த காலத்தில் பல சிக்கலானது. இப்போ இமான்லாம் வந்து கதர்னார்ல, இமான் வந்து கதர்னது காரணம் என்ன? அடிப்படையில் தானே நண்பனுடைய மனைவியை வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தங்கையாக நினைக்கிறோம் சரிங்களா. இந்த சைடும் அப்படி தான். 2 சைடும் நான் சொல்கிறேன், நான் பாரபட்சமாக பேசுகிறேன். நீங்கள் என்ன செய்றீங்கன்னா வந்து நண்பனுடைய மனைவியை நீங்கள் காதலி சொன்னால் எவ்வளோ தப்போ அதே தானே இவங்க செஞ்சதோ தப்பு. பச்சை நம்பிக்கை துரோகம்னு சொல்ல பச்சை நம்பிக்கை துரோகம் 2 சைடும். அது ஏன் நீங்கள் பெண் மட்டும் பாரபட்சமாக பார்க்குறீங்க? அந்த கண்ணீர் எதனால வந்துச்சு அன்ஷிகாவுக்கு? இந்த கேள்வி கேட்கும்போது தோழியோட கணவர் வந்து நீங்கள் அண்ணனா நினைக்கணும் அதிகபட்சம். நீங்க காதல்னா நினைச்சதே தப்புன்னு சொல்றோம். நீங்க அதுக்கப்புறம் கணவனாவும் ஆக்கிக்கிட்டீங்க. இது என்ன எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? அது இன்னொரு குற்றம் சாட்டி வைக்கிறாங்க. ஜாலியா இருக்குது இல்ல இந்த மேட்ரு. நான் ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கிறேன். நீங்க வந்து உங்களோட தோழியோட கணவர் உங்களுக்கு அண்ணனா நினைக்கணும், நீங்க காதல்னா நினைக்கிறது தப்பு. அதுக்கப்புறம் நீங்க டைவர்ஸ் பண்ணிட்டு கல்யாணமும் பண்ணிக்கிறீங்க. அந்த வாழ்க்கைலாம் நிலைக்குமா? நீங்களாம் கடவுள் சாமி, நானும் சாமி கும்பிட்றது இல்லை, மனசாட்சி தான் சாமி நமக்கு. நீங்களாம் சாமி கோயிலெலாம் கும்பிட்றீங்க. இதில் வேற உங்களுக்கு தான் வந்து திருப்பதி இங்கெல்லாம் போனால் இப்போ வந்து சிகப்பு கம்பளம் வரவேற்பெலாம் கொடுக்குறாங்க இல்லை. சரி, இப்போ இன்னொரு ஃபேன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா, அன்சிகா பொறுத்தவரை இதுதான் வேலை, எந்த குடும்பம் நல்லா இருந்தாலும் கெடுத்து விட்டுருவாங்க ஃபர்ஸ்ட். அவங்களும் நம்ம சொல்ல வேணாம் இல்லை. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, அன்சிகா மாதிரி பல பேர் இருக்கிறாங்க சார். அடுத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த சொல்லுவாங்கல்ல, அதான் அண்ணன் குடும்பத்தை கெடுத்துருக்காங்க. கொய்யாக்கா வந்து கடிச்சுட்டா நான் சொல்லிட்டு போயிட்டாங்க சார் யாரோ. நான் ஏற்கனவே கூட பேசும்போது சொன்னேன்,
இந்த கொய்யாக்காய் இருக்குல்ல, அந்த கொய்யாக்காய் வந்து பார்த்தீங்கன்னா அணில் கடிச்சிச்சுன்னா அது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா அப்படி சொல்லுவாங்க. அடுத்தவனுடைய அழுக்கையும் அடுத்தவனுடைய வந்து கேட்டால் அசிங்கத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நுகர்றதுன்னு இருக்குது கேவலம். அதை விட ஒரு கேவலம் எதுவுமே கிடையாது. அது நடிகைகள் தான் பண்ணுறாங்கன்னு நான் சொல்ல. சில பேர் நடிகைகளுக்கு வக்காலத்து வாங்குற வந்து இவங்களாம் இருக்கிறான். நான் நடிகைகள்னு சொல்ல, எந்த பெண்ணான்னு சொல்கிறேன். அடுத்தவங்களுடைய சொத்தை வந்து அபகரிக்கிறது, அடுத்தவங்களுடைய வந்து பார்த்தீங்கன்னா பொருளை வந்து அபகரிக்கிறது, அடுத்தவங்களுடைய உறவை வந்து நம்ம வந்து களவாடுறது, எல்லாமே ஒரே லைனில் வைங்க. நான் சொல்கிறது ரொம்ப பழமையானதாக இருக்கும், கஷ்டமாக தான் இருக்கும். இதெல்லாம் ஒரு பெரிய தப்பு இல்லைன்னு கூட நீங்கள் சொல்லுவீங்க. அது தனக்கு நடக்கும்போது தான் தெரியும். இப்போ இதே வந்து அன்ஷிகாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து வந்து பார்த்தீங்கன்னா வேற இன்னொரு சம்பவத்தில் காயப்பட்டாங்கன்னா இப்போ உணர்வாங்க. அவங்க இதிலே கூட உணர்வாங்க. நம்ம இப்போ பிரிஞ்சு இருக்கிறோம், இந்த பிரிவுக்கு காரணம் யார்? யாரோ ஒருத்தர் குற்றம் சாட்டுவாங்க. யார்? அன்ஷிகா. கணவன் மனைவி உங்கள் பிரிவுக்கு யாருங்க காரணம்? ஒரு நபரை குற்றம் சாட்டுவாங்க. அதே தானே ரிங்கியும் எங்களுக்குள்ள நாங்கள் நல்லா உறவு முறையில் தான் இருந்தோங்க, காரணமே அன்ஷிகா தான் சொல்லலாம்ல. அதான் இன்னொன்னு சொன்னேன்னா அண்ணியோட சாபம் தான் இதெல்லாம் வந்து நடக்குது. என்னன்னு கேட்டா இதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி தான் சார். இவங்களோட அண்ணியை வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. யாரும் அன்சிகம் இல்லைன்னா என்னோட கணவரோடு சேர்ந்து வாழும் போது எங்க மாமியாரும் அன்சிகா மூத்த நாத்தனாரும் வந்து விடல, பிரச்சனை பண்ணியிருந்தாங்க அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டுலாம் வச்சு கேஸ்லாம் கொடுத்தாங்க. ஆமா, கம்ப்ளைண்ட் ஆச்சு. இப்போ இதே மாதிரி இங்கிகம் பண்ணிருக்காங்க. இது வந்து தொடர்ந்து பண்ணிட்டே இருக்காங்க. மொத்தம் வந்து குடும்பத்துல நல்லா புரிஞ்சுங்க, இது மாதிரி குடும்பங்கள் பல குடும்பங்கள் இருக்கு சார். கல்யாணம் ஆயிட்டாங்கன்னா அந்த உறவுக்குள்ள நம்ம போகக்கூடாது. இங்க வந்து நான் அப்பா அம்மாவே போகக்கூடாது. கணவன் மனைவி உறவுக்குள்ள அவங்களுக்குள்ள அந்த சொன்ன அந்த பிணக்கு சின்ன சின்ன வந்து ஊழல் வருது இல்லையா, அந்த ஊழலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்பா அம்மாவே உள்ள நுழையக்கூடாது. இதை தாண்டி மூன்றாவது நபர்லாம் வந்தால் என்ன ஆகும்? இங்கே அவங்கவுங்க வாழ்க்கைக்கு யாருக்கும் சொல்யூஷன் தெரியாது, ஆனால் அடுத்தவனுக்கு தான் ஈஸியாக சொல்லுவான் உங்கள் பிரச்சனைக்கு என்ன சொல்யூஷன் சொல்லிட்டு. அதுவும் இந்த கணவன் மனைவி விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் தேடுறான் பாருங்க, அவனை விட என்ன சொல்றது தெரியல எனக்கு. கணவன் மனைவி உறவுக்குள்ள வந்து பிரச்சனை இல்லை வந்து கேட்டால் அவனே பேசி தீர்த்துக்கணும் சார். இதில் வந்து கேட்டினா வந்து எல்லா மெச்சூரிட்டி இருந்தானே கல்யாணம் பண்ணிக்கிறீங்க. நான் சின்ன 15 வயசு பசங்களா 2 பேரும் எல்லா மெச்சூரிட்டி இருந்தால் கல்யாணம் பண்ணிக்கிறேன். அப்போ எதுவாக இருந்தாலும் பிரச்சனையை நீங்களே பேசி தீர்க்க முடியும். இதுக்கு இன்னொருத்தர் சஜஷன் போய் கேட்கும் போது கேட்டினா அவங்க பிரித்து விடுவாங்க. சேர்த்து வாழ வைக்கிறதுக்கு இங்கே நிறைய பேருக்கு தெரியாது சார். பிரித்து ஒன்றா விடுவான். நீதிமன்றம் சட்டப்பூர்வமான பார்வை தான் பார்க்கும். உங்களுக்கு கூட உட்காந்து பஞ்சாயத்துலாம் பண்ண முடியாது. கவுன்சிலிங்லாம் கொடுப்பாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே 6 மாதம் பிரிஞ்சு ஓடிப்பாங்க, அவ்வளோதான். வேற என்ன செய்ய முடியும்? சார் இப்போ அன்சிகா மோத்வானிக்கும் அவரோட கணவருக்கும் டைவர்ஸ் ஆகி அடுத்த கட்ட நிலையை அதுதான் நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இப்போ இந்த கேள்வி நிருபருக்கு போய் கேட்டிருக்காங்க 2 சைட்லையும். அவங்க கணவர் சைடில் கேட்கும் போது ஃபர்ஸ்ட் வந்து அவர் எந்த பதிலுமே சொல்லலை. இப்போ இன்னைக்கு வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, இல்லை இப்போ வந்து நாங்கள் பிரிஞ்சிரோம்னு சொல்றலாம் வதந்தி. சரி, ஓகே, அப்போ பிரிஞ்சு நீங்கள் அது உண்மையான்னு கேட்டால் அவர் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுக்கவே இல்லை. கொடுக்க முடியாது. ஆனால் அன்சிகா மோத்வான் சொல்லி எதுவுமே வரல. இப்போ இதே மாதிரி தான் விக்னேஷ் சிவனுக்கும் நயன்தாராவுக்கும் டைவர்ஸ் ஆக போதும் சொன்னாங்க. நயன்தாரா என்ன பண்ணாங்க, அஃபிஷியலாக நாங்கள் பிரிஞ்சு போலாப்பா அப்படின்னு. அப்ப இங்க அன்சிகா மோத்வானி பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்க சைடுல எதுவுமே வரல. 2 தரப்புலயும் டிக்ளேர் பண்ணாதான் எதையுமே ஏத்துக்க முடியும். இவங்க சைடுல எதுவுமே வரல. அன்சிகா சைடுலயே வந்து கேட்டா டிவோர்ஸ் சொல்லி டிக்ளேர் பண்ணவே இல்ல. அவங்க பிரிஞ்சு வராங்க, அவ்வளவுதான். ஆனா இல்லனும் வரல. இவர் வந்து கேட்டா டைவோர்ஸ் ஆகலன்னு சொல்லி பேசுறாரு இல்லையா. டைவோர்ஸ் ஆகலன்னு சொன்னா இதே வார்த்தையை அவங்களும் சொல்லணும். யார்? அன்சிகாவும் சொல்லணும். அன்சிகா சொல்லவே இல்லைல்ல. ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். அன்சிகாவும் 2 பேரும் சேர்ந்து நீங்க சொன்ன மாதிரி நயன்தாராவும் வந்து விக்னேஷ் 2 பேரும் சேர்ந்து அந்த மாதிரி இவங்க 2 தரப்புலையும் இருக்குன்னா பிரிஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. யாரும் பேசவே இல்லை. இதுக்கு பெரிய உதாரணமே விஜயும் வந்து சங்கீதாவும் தான் உதாரணமாக எடுத்துக்க முடியும். அவங்க எப்படி டிக்ளேர் பண்ணாம அப்படியே ஓடிட்டே இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் கிட்டத்தட்ட வந்து. ஆனா அந்த பிரச்சனை பேசப்படுது இல்லையா சார்? அவரு அரசியல் வந்தா பேசுவாங்க. வந்து அன்சிகா அரசியல் வந்தாங்கன்னா பேசுவாங்க, அவங்களும் அரசியல் வந்துட்டாங்கன்னா பேசுவாங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா 2 பேரும் பிரிஞ்சிருக்கிறாங்கன்றது தான் பெரிய ஃபேமஸான நடிகைன்றதால நம்ம பேசுகிறோம். இன்னும் எத்தனை பேர் தான் டைவர்ஸ் கேட்டு கோர்ட்டுக்கு போகிறாங்க. நம்ம எல்லாத்தையும் பேசிட்டா இருக்கிறோம். இது வந்து ஒரு பிரபலமாக இருக்கிறாங்க, சினிமா ஸ்டாராக இருக்கிறாங்க. அதனால நீங்களும் கேட்குறீங்க, நாங்களும் பேசுகிறோம். இதே வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எத்தனையோ விவாகரத்து வழக்குகள் நீதிமன்றத்துக்கு போகுது. அதை யாரும் கேட்கறது இல்லைல்ல. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரபலமானவங்களால வெளிச்சத்தில் இருக்கிறாங்க, நம்ம பேசுகிறோம், அவ்வளோதான். அது சினிமா துறை தொடர்ந்து இந்த மாதிரி வழக்குகள் வரும், சகஜமாக போயிடுச்சு. அப்படிலாம் கிடையாது சார். டைவர்ஸ் எல்லாருக்கும் நடக்குது சார். ஒரு காலத்தில் சினிமா துறையில் இருக்கிறவங்க தான் இதை என்ன சொன்னாங்க, ஒரு ஆரம்பிச்சாங்கன்னு வேணா சொல்லிக்கலாம். என்னன்னு கேட்டிங்கன்னா அடிக்கடி விவாகரத்துகள் நினைச்சா. ஆமாம், பிள்ளையார் சொல்லிலாம் கிடையாது. ஆரம்பிச்சது என்னன்னு கேட்டால் வந்து நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கணவர்களுடைய கணவனை மாற்றுறது, மனைவியை மாற்றுறது, இதெல்லாம் வந்தது. அது மாத்திரமே சொல்றீங்க. ஆமாம் சார், அப்படிதான் நடந்தது. தட்டு மாற்றுறது நம்ம சாதாரண குடும்பங்களில் கல்யாணம் பண்ணும்போது நிச்சயதார்த்தம் வரும்போது தட்டு மாற்றுவாங்க. இங்கே கணவன் மனைவிகளை மாற்றுறதுன்றது சாதாரண குடும்பங்கள். இப்போ வந்து நடிகைகள் நடந்தது, நடிகை நடந்தது. இப்போ சாதாரண குடும்பங்கள்லையும் வந்து அந்த மாதிரியான வந்து ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு போயிட்டுருக்குறாங்க.
இதில் வந்து கேட்டா இப்போ போய் நடிகைகள் தான் வந்து இதை பண்ணுறாங்கன்னு கிடையாது. இங்கே எல்லாருக்கும் புரிதல்னு ஒன்று இருக்குது. எது சரி தவறுன்றது எல்லாருக்குமே தெரியும் தான். மிடில் கிளாஸ் பீப்புளும் வந்து கேட்டால் ஒரு கட்டத்துக்கு மேலே இதுக்கு என்ன சொல்யூஷன் அதை நோக்கி நகர்றாங்க, அவ்வளோதான். நன்றி சார், தொடர்ந்து பேசுவோம். அறுவை சிகிச்சையில் கத்தை என்பது வரலாறு, ரோபோட்டிக் சர்ஜரி என்பது இன்றைய கூறு. தங்கம் புற்றுநோய் சிகிச்சை மையம், நாமக்கல் மற்றும் கான்பூர்.